Dear students, good morning. 12th business maxல 4th chapter வந்து differential equation நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது first order differential equation நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம் 4.24 நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷின் கொடுத்துருக்காங்க 4.24ல் கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த given ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். x into dc by dx equal to 3 by x minus c and c equal to 2 when x equal to 1. Find the relationship between c and x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுத போகிறேன். பாருங்கள், எழுதி போகிறேன். given equation x into dc by dx equal to 3 by x minus c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்க போகிறேன். x into dc by dx equal to 3 by x minus c அப்படின்னு கொஷின் எழுதிட்டேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம ஒரே ஒரு டைப் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். என்ன டைப் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா dy by dx plus py equal to q இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் x into dc by dx equal to 3 by x minus c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டு மாற்றுறதுக்காக என்ன பண்ண போகிறேன், இந்த x ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ x ஆல் டிவைட் பண்ண போகிறேன் பாருங்கள், போத் சைடாக இந்த x ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ x into dc by dx equal to 3 by x by x minus c by x. ஓகேங்களா? போத் சைட் ஆஃப் என்ன பண்ண போகிறேன், x ஆல் டிவைட் பண்ண போகிறேன். x ஆல் டிவைட் பண்ணிவிட்டுங்க. பாருங்கள், இங்கேயும் x ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், இதில் x ஆல் டிவைட் பண்ண போகிறேன், இது x ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் x கேன்சல் ஆயிடுச்சு. மீது என்ன இருக்குது பாருங்கள், dc by dx equal to 3 by இந்த x டிவைடில் இருக்குங்களா, கீழே வந்துச்சுன்னா இருங்க மல்டிப்ளை ஆயிருங்களா, அப்போ x into x x ஸ்கொயர்ட் ஆயிரும். அப்போ 3 by x ஸ்கொயர்ட் மைனஸ் c by x. பாருங்கள், இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும். dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த மைனஸ் c by x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் மைனஸ் ஈக்குவலுக்கு வந்து வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிருங்களா. அப்போ dc by dx equal to மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிருங்களா, ப்ளஸ் c by x equal to 3 by x ஸ்கொயர். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டேன். dc by dx plus c by x equal to 3 by x ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டேன். அது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்யில் கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் எதில் கொடுத்துருக்காங்க, ஒய்யில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னதில் கொண்டு வந்திருக்கோம், சியில் கொண்டு வந்திருக்கோம். dc by dx plus c by x equal to 3 by x ஸ்கொயர் சியில் கொண்டு வந்திருக்கோம். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள். dc by dx equal to dc by dx plus 1 by x into c equal to 3 by x square. dy by dx plus px equal to q இது cல இருக்குது, இந்த ஈக்குவேஷன் cல இருக்குது. அப்போ it is the form dc by dx plus pc equal to q அந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டேன். it is of the form dc by dx plus pc equal to q இதில் cல இருக்குது. சரிங்களா? அதனால் நான் c அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டேன். இப்போ c பக்கத்தில் pங்களா, அப்போ c பக்கத்தில் என்ன இருக்குங்க, அப்போ p equal to 1 by x. இங்கே qங்கிறது என்ன இருக்குது பாருங்கள், q equal to 3 by x ஸ்கொயர். அப்போ p எழுதிட்டேன், q எழுதியிருக்குங்க. இப்போ இதை சொல்யூஷன் இஸ் எதுலைங்க, சியில் இருக்குது. அப்போ c e பவர் இன்டகரல் p dx ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் q e பவர் இன்டகரல் p dx இன்ட்டு dx ப்ளஸ் c. இங்கே சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சியில் தான் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் வந்து என்ன எழுதிக்கிறேன்னா கே அப்படின்னு
மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அது என்னங்க இப்போ y e பவர் இன்டெக்ரல் p dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் q e பவர் இன்டெக்ரல் p dx இன்ட்டு dx ப்ளஸ் c அப்படின்னு எழுதியிருப்போம். இந்த கொஷின் வந்து சியில் தான் இருக்குது. இந்த ஃபார்மேட்டே சியில் இருக்கனால நான் கான்ஸ்டன்ட் வந்து அனதர் கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? e பவர் இன்டெக்ரல் p dx நமக்கு தேவை. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? e பவர் இன்டெக்ரல் p dx நான் கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு e பவர் இன்டெக்ரல் p dx கண்டுபிடிக்க போகிறேன். e பவர் இன்டெக்ரல் p dx ஈக்குவல் டு e பவர் இன்டெக்ரல் ஆஃப் p அப்படிங்கிறது 1/xங்களா? அப்போ 1/x இன்ட்டு dx. நமக்கு தெரியும் இன்டெக்ரல் ஆஃப் 1/x இன்ட்டு dx அப்படின்னா log mod x ப்ளஸ் c அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். 1/x இன்ட்டு dx ஈக்குவல் டு log mod x ப்ளஸ் c அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். e பவர் 1/x இன்ட்டு dx இது இன்டெக்ரல் பண்ண என்ன எழுதிக்கலாங்க? log mod x நான் என்ன பண்ணிக்கிறேன்? log x அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? mod யூஸ் பண்ணல. ஈக்குவல் log கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா x. அப்போ e பவர் இன்டெக்ரல் p dx. ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோங்க? x அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? ஈக்குவல் log கேன்சல் ஆயிடுச்சுன்னா x அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சொல்யூஷன் இஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சொல்யூஷன் இஸ் c e power integral p dx equal to integral of q e power integral p dx into dx plus k. ஓகேங்களா? இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். c e power integral p dxங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x கண்டுபிடிச்சிருங்களா? x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இன்டெக்ரல் ஆஃப் q அப்படிங்கிறது நமக்கு தெரியும். qங்கிறது என்னங்க? 3/x ஸ்கொயருங்களா? அப்போ என்ன நினைக்கிறேன்? 3/x ஸ்கொயர். e பவர் இன்டெக்ரல் p dx நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்குங்க? x கண்டுபிடிச்சிருக்குமா? இன்ட்டு x dx ப்ளஸ் k. ஓகேங்களா? எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் என்ன இருக்குது பாருங்கள்? இன்டெக்ரல் ஆஃப் 3/x இன்ட்டு dx ப்ளஸ் k அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? இங்கே 3 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துகிட்டு இன்டெக்ரல் பண்ண போகிறேன். பாருங்கள், c x ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 3/x dx ப்ளஸ் k அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். அப்போ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தா 3 இன்டெக்ரல் ஆஃப் 1/x இன்ட்டு dx ப்ளஸ் k. ஓகேங்களா? 1/x இப்போ தான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலா இருந்தீங்க. 1/x இன்டெக்ரல் பண்ணால் log x. ஓகேங்களா? அப்போ 3 log x ப்ளஸ் k. இந்த பக்கம் என்ன இருக்குங்க? cx அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள்? cx ஈக்குவல் டு 3 log x ப்ளஸ் k. ஓகே, பாருங்கள், இதோட ஆன்சர் முடியல. வென் அவன் கொடுத்துருக்கான், இன்னொன்று கண்டிஷன் கொடுத்துருக்கான். வென் c ஈக்குவல் டு 2 x ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? c ஈக்குவல் டு 2 x ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி k உடைய ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அந்த கான்ஸ்டன்ட் k உடைய ஆன்சர் கண்டுபிடிச்சி திரும்ப இதில் சப்ஸ்டிட் பண்ணால் அது ஆன்சர். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பாருங்கள், c ஈக்குவல் டு 2ங்களா? அப்போ 2 எக்ஸுங்கிறது என்னங்க? 1ங்களா? அப்போ 1 ஈக்குவல் டு 3 log 1 ப்ளஸ் k. ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும்? log 1ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்? 0 அப்படின்னு தெரியும். log 1ஓட வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 2 1s are 2ங்களா? 2 இது ஃபுல்லாக 0 இருங்களா? 0 ப்ளஸ்ஸு k. அப்போ என்ன இருங்க? k ஈக்குவல் டு 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டுங்களா? அப்போ k ஈக்குவல் டு 2. இதை எடுத்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது ஈக்குவேஷன் 1ன்னு கூட வச்சுக்கலாங்க. அப்போ ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரும் பாருங்கள்? cx ஈக்குவல் டு 3 log x ப்ளஸ் 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? cx ஈக்குவல் டு 3 log x ப்ளஸ் 2 அப்படிங்கிறது ஆன்சர். பாருங்கள், இன்னொரு டைம் வந்து சொல்கிறேன் பாருங்கள். கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதி போகிறேன். x dc பை dx ஈக்குவல் டு 3/x மைனஸ் c அப்படின்னு கொடுத்துருக்கான். நம்ம என்ன ஃபார்மெட்டில் கொண்டு வரணும்? dy பை dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q. அந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கொண்டு வர போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? போத் சைட் ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறேன். பாருங்கள், எக்ஸால் டிவைட் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டேங்க. இது 3 கீழே வந்துச்சுன்னா x ஸ்கொயர் மைனஸ் 3/x அப்படின்னு வந்துருச்சுங்க. ஓகேங்களா? அப்போ tc பை dx ப்ளஸ் c பை x ஈக்குவல் டு இங்கே இருக்குது dc by dx equal to 3/x square minus c by x.
நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொண்டு வரணுங்க, dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். அப்போ மைனஸ் சி பை எக்ஸு ஈக்குவலுக்கு வந்து வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிருங்களா, அப்போ டிசி பை டிஎக்ஸ் ப்ளஸ் சி பை எக்ஸ் ஈக்குவல் டு 3 by x ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் மாற்றிக்க போகிறேன். டிசி பை டிஎக்ஸு 1 by x சி தனியாக கொண்டு வந்து ஈக்குவல் டு 3 by x ஸ்கொயர். இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டிசி பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு q அந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டேன். அப்போ சி பக்கத்தில் பிங்களா, அப்போ சி பக்கத்தில் பிங்கிறது என்னங்க 1 by x, அப்போ க்யூங்கிறது என்னங்க 3 by x ஸ்கொயர் அப்படின்னு கொண்டுட்டேன். பி என்ன q என்ன எழுதிட்டேன். அப்போ சொல்யூஷன் இஸ் சி இ பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் q இ பவர் இன்டெக்ரல் pdx dx ப்ளஸ் சி அப்படின்னு போடுவோம். என்ன கான்ஸ்டன்ட் வந்து சிலேயே இருக்குங்க, ஏற்கனவே சி யூஸ் பண்ணதுனால கே அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், இ பவர் இன்டெக்ரல் pdx வேணும். ஃபஸ்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdx கண்டுபிடிக்க போகிறேன். இ பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு இ பவர் பிங்கிறது 1 by x சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன் இன்ட்டு dx. 1 by x இன்டெக்ரல் பண்ணால் லாக் மாட் x, அப்போ லாக் x மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்கு லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ், இது கண்டுபிடிச்சிட்டேங்க. ஓகேங்களா, இ பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ சொல்யூஷன் இஸ் இதில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஃபார்முலா எழுதிட்டேன். சி இ பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் q இ பவர் இன்டெக்ரல் pdx dx ப்ளஸ் கே ஃபார்முலா எழுதிட்டேன். இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இ பவர் இன்டெக்ரல் pdx கண்டுபிடிச்சிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் q அப்படிங்கிறது பாருங்கள் நமக்கு தெரியும் 3 by x ஸ்கொயர், அது 3 by x ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdx எக்ஸ் இன்ட்டு dx ப்ளஸ் கே. ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிடுறேங்க. அப்போ 3 by x dx ப்ளஸ் கே அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள் அடுத்து. அப்போ cx ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 3 by x dx ப்ளஸ் கே. 3 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டேன். இன்டெக்ரல் ஆஃப் 1 by x dx ப்ளஸ் கே. 1 by x இன்டெக்ரல் பண்ணால் லாக் x அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, இதுதான் ஆன்சரு. ஆனால் இந்த ஆன்சர் முடியல, ஏன்னா இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், when c equal to 2 x equal to 1 அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்கான். சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். cங்கிறது 2 xங்கிறது 1 ஈக்குவல் டு 3 log 1 ப்ளஸ் கே. இப்போ log 1ஓட வேல்யூ 0, அப்போ 0 ப்ளஸ் கே, அப்போ k ஈக்குவல் டு 2. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். cx ஈக்குவல் டு 3 log x ப்ளஸ் 2 அப்படிங்கிறது சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். cx ஈக்குவல் டு 3 log x ப்ளஸ் 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.